கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசனே. பாதுகாப்பவர் என் நேசனே. காட்டினேன் என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசனீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசனீரே. நான் பாவம் செய்த போது மாப்பிள்ளையின் வீட்டிலிருந்து பெண்ணுக்கு பரிசுகள் கொடுக்க வந்திருக்கின்றவர்கள் முன்பாக வந்து இந்த பழத்தட்டுகளை வந்து கொடுக்கும்படியாக அன்போடு அழைக்கின்றோம். அதே போல மாப்பிள்ளை வீட்டிலிருந்து விருப்பப்படுகின்ற 2 பேர் வீட்லேயும் மாற்றி கொடுக்கும்படியாக அன்போடு அழைக்கின்றேன்.
இப்பொழுது இந்த நிச்சயதார்த்தத்திலே இந்த அன்பு பிள்ளைகள் இருவரும் பெர்லின் அஸ்வின் இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்காக நாம் கடவுளை நோக்கி ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கின்ற அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே இந்த இரு குடும்பத்தையும் உடைய பிள்ளைகளின் வாயிலாய் இணைத்திருக்கின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இப்பொழுதும் கூட இவர்கள் செய்திருக்கின்ற இந்த உடன்படிக்கையில் உறுதியாய் அஸ்திபாரப்படவும், ஆண்டவரே, இந்த குடும்பம் உம்மாலே உருவாக்கப்படுகின்றது என்ற மகிழ்ச்சியை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் அருள் தாரும். பொறுப்பேற்றுக் கொள்ளும், வல்லமையாய் வழி நடத்தும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கின்றோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பிற்பகல் பொழுதிலே திருநிறை செல்வி பெர்லின், திருநிறை செல்வன் அஸ்வின் இவருடைய திருமண நிச்சய உடன்படிக்கையை இந்த ஆராதனை நடத்தி கொடுக்கின்ற இந்த வேளையிலே ஆண்டவருடைய திருவார்த்தையை திருவிவிலியத்தில் தொடக்க நூல் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 42 தொடங்கி 58 முடிய வாசிக்க கேட்போம். தொடக்க நூல் ஆதியாகமம் 24:42 முதல். இன்று நான் அந்த நீரூற்றின் அருகில் வந்தவுடன் என் தலைவர் ஆபிரகாமின் கடவுளாகிய ஆண்டவரே, நான் மேற்கொண்ட பயணத்திற்கு கருணை கூர்ந்து வெற்றி தாரும். இதோ நான் நீரூற்றின் அருகில் இருக்கிறேன். தண்ணீர் எடுக்க வரும் இளம் பெண்ணிடம் நான் பருகும்படி உன் குடத்திலிருந்து எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தா என்று கேட்க, அவள் குடியுங்கள், மேலும் உங்கள் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் இறைத்து ஊற்றுவேன் என்று சொல்வாளாயின், அவளே என் தலைவரின் மகனுக்கு ஆண்டவரால் தெரிந்து கொடுக்கப்பட்டவள் ஆவாள் என்று என் மனதுக்குள் சொல்லி முடிக்கும் முன்பே, இதோ ரெபேக்கா தன் தோள் மீது குடத்தை வைத்துக் கொண்டு வந்தாள். நீர் இறைக்குமாறு அவள் நீரூற்றுக்குள் இறங்கினாள். அப்பொழுது நான் அவளிடம், எனக்கு குடிக்கத்தா என்று கேட்டேன். அவள் உடனே தோளிலிருந்து குடத்தை இறக்கி, குடியுங்கள், உங்கள் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் காட்டுவேன் என்று கூற, நானும் குடித்தேன். ஒட்டகங்களுக்கும் அவள் தண்ணீர் காட்டினாள். பின்பு நான் அவளை நோக்கி, நீ யாருடைய மகள் என, நான் நாகோருக்கும் மில்காலுக்கும் பெற்ற மகனான பெத்துவேலின் மகள் என்றாள். உடனே நானும் கீழ் காப்புகளையும் அணிவித்தேன். மேலும் நான் ஆண்டவரை வணங்கி தொழுதேன். ஏனெனில் என் தலைவரின் சகோதரியின் மகளையே அவருடைய மகனுக்காக பெண் பேர் பேச வருமாறு நேரு வழியில் என் நடத்தி வந்த என் தலைவர் ஆபிரகாமின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றினேன். இப்பொழுது நீர் என் தலைவருக்கு அன்பும் நம்பிக்கையும் காட்டுவீரா இல்லையா என்று எனக்கு தெரிவியும். அதற்கேற்ப பலமோ இடமோ எங்காகிலும் திரும்பிச் செல்வேன் என்றார். அதற்கு லாபானும் பெத்துவேலும் மறுமொழியாக, நாங்கள் உம்மிடம் இதற்கு சாதகமோ பாதகமாகவோ ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ ரெபேக்கா முன் இருக்கிறாள். ஆண்டவர் சொன்னபடியே அவள் உம் தலைவருடைய மகனுக்கு மனைவியாகும்படி அவளை அழைத்து கொண்டு போங்கள் என்றார். ஆபிரகாமின் வேலைக்காரர் அவருடைய வார்த்தைகளை கேட்டதும் ஆண்டவரை தொழுதார். பிறகு அவர் பொன் வெள்ளி நகைகளையும் ஆடைகளையும் எடுத்து ரெபேக்காவுக்கு கொடுத்தார். அவர் சகோதரருக்கும் தாய்க்கும் விலையுயர்ந்த அன்பளிப்புகளையும் கொடுத்தார். பின் அவரும் அவரோடு இருந்தவர்களும் உண்டு குடித்து அங்கு இரவை கழித்தார்கள். அவர்கள் மறுநாள் காலை எழுந்ததும் அவர் என் தலைவரிடம் போக விடைத்தார்கள் என்றார். ரெபேக்காவின் சகோதரனும் தாயும் அவரை நோக்கி, பெண் 10 நாட்களேனும் எங்களோடு இருக்கட்டும், அதன் பின் புறப்பட்டு போகலாம் என்று மறுமொழி கூறினர். ஆனால் அவர் அவர்களிடம், என்னை நீங்கள் தாமதப்படுத்தாதீர்கள், ஆண்டவரின் பயணத்துக்கு வெற்றியை தந்திருக்கிறார். என் தலைவரிடம் நான் சொல்லும்படியாக எனக்கு விடை கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் விருப்பத்தை கேட்போம் என்றனர். அப்படியே ரெபேக்காவை அழைத்து, இவரோடு போகிறாயா என்று அவரை கேட்டனர். அவரும் போகிறேன் என்றார். வாசிக்கும்படியான திருமறை பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமைப்பட்டார். அன்பார்ந்தோரே, நாம் தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, தேவனை தியானிக்க முற்படுகின்றோம். தேவரே, நீர் எங்களோடு பேசும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கின்றோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பார்ந்தோரே, இந்த மதிய வேளையிலும் கடவுள் கிருபையாய் இணைத்திருக்கின்ற பெர்லின் அஸ்வின் அன்பு பிள்ளைகள்
இந்த நிச்சயதார்த்த உடன்படிக்கையிலே ஒன்று சேர்ந்து வரும் பொழுதும் கடவுளுடைய வார்த்தை அருளப்படுகின்றது. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இதற்கு நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. சரியா? இது சொந்தக்காரங்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் நண்பர்களுக்கும் திருச்சபை மக்களுக்கும் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகின்ற ஒரு அழைப்பாய் அறைகூவலாய் இருக்கின்றது. ஒருவேளை பாட்டு பாடும்போது கேட்டாங்க, எங்களுக்கு ஒரு ஐக்கிய சங்கம் இருக்குது, அவங்க ஒரு ஸ்பெஷல் சாங் பாடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்கக்கிட்ட என்ன சொன்னேன்? எல்லாரும் சேர்ந்து பாடட்டும் அப்படின்னு சொன்னேன். அது காரணம் என்னென்னா, இந்த மாதிரி கூடி வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? உட்காந்துருந்து பெண்ணை பற்றி மாப்பிள்ளையை பற்றி டிஸ்கஸ் பண்ண தொடங்கிடுவோம். நமக்கு அது தொடங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க டிஸ்கஸ் பண்ணி, பெற்றோர் டிஸ்கஸ் பண்ணி, பிள்ளைகளுக்கு ஒருத்தரை ஒருத்தர் பிடித்து இன்னைக்கு நிச்சயதார்த்தமும் ஆயிற்று. இதுக்கு மேலே இவங்க யார் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது நம்ம வேலை இல்லை. இவர்களுக்காக ஜெபிப்பது மட்டுமே நம்முடைய வேலையாக இருக்கின்றது. ஸோ கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற இந்த பெரிதான நன்மை, ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் இந்த அன்பு பிள்ளைகளுக்காக அவர்களுடைய திருமண நாள் மட்டும், அதன் பின்பாக இந்த பகுதியிலே சில காரியங்கள் மிக முக்கியமானவையாக இருக்கின்றன. அதை நாம் படிக்கும்போது நமக்கு படித்து பழகிடுச்சு. அதனால் இது இப்படி தான் அப்படின்றதுக்குள்ளே வந்துட்டோம். பொதுவாக பெண்கள் கிணற்றருகிலே தண்ணீர் எடுக்கும் பொழுது நின்னாங்கன்னா அவங்க கூட பேச மாட்டாங்க, தயங்குவாங்க. ஆனால் இங்கே ஒரு நபரை காண்றோம். அவர் இந்த பெண்ணை குறித்து என்ன ஜெபித்து கொண்டு வருகின்றார் என்றால், எனக்கு மட்டும் இல்லை, இந்த மகளை குறித்ததான அந்த ஜெபமே வினோதமான ஒரு ஜெபம். ஏன்னா பொதுவாக பெண்கள் அடக்கமாக இருக்கணும், பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய கலாச்சாரத்திற்குள்ளாக ஒரு வித்தியாசமான ஒரு செயல்பாடு. என் வீட்டில் வரப்போகின்ற மருமகள் எல்லோரையும் உபசரிக்கின்றவராக, எல்லோருக்கும் கனம் கொடுக்கின்றவராக, எல்லோருடைய தேவைகளையும் சந்திக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். ஒரு கரிசனை, ஒரு அன்பு மிகுந்த ஒரு மகளாக இருக்க வேண்டும். ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஜெபம். அதே போல் ரொம்ப ஆச்சரியமான ஒரு பெண். இங்கே ரெபேக்காவை நம்ம பார்க்கும்போது உண்மையிலேயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அதையும் தாண்டி அங்கிருந்த அத்தனை திரளான மக்களையும் பார்த்து, அத்தனை மிருக ஜீவன்களையும் பார்த்து சோர்ந்து போகாமல் கடைசி மட்டும் ஒரு உற்சாகமாய் உபசரிக்கின்ற ஒரு பெண்ணை நாம் காண்கின்றோம். இது முடியும் போது என்ன நடக்குது அப்படின்னா, இன்னும் ஒரு விஷயம் கூட தலைகீழாக நடக்குதாங்க. அவர்கள் என்ன பண்ணுகின்றார்கள்? கொண்டு வந்திருக்கின்ற அத்தனை பொக்கிஷங்களையும் அந்த மகளுக்கு சூட்டி அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடை நாம் காண்கின்றோம். ஒருவேளை குடும்பத்திற்குள்ள ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் யார் யாருக்கு என்னென்ன கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயம் கிடையாது. ஆனால் அதில் ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கின்றது கண்டிப்பாக. அதனால தான் இன்றைக்கி எல்லா பிள்ளைங்களையும் மேலே ஏற்றி அந்த பழத்தட்டை அவர்கள் பகிரும் பொழுது என்னைக்கு அந்த ஃபோட்டோவை பார்த்தாங்கனாலும் அவங்க மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும். நாங்கள் இந்த ஒரு விஷயத்தை இவர்களுக்கு கொடுத்துருக்கின்றோம். ஆனால் அதுக்கு மட்டும்தான் கிஃப்ட்டு. நம்முடைய வாழ்க்கையில் எந்த விஷயத்தை பகிர்ந்து கொண்டாலும் அது வாழ்வுக்கு சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நல்ல விஷயம், பாரமாய் மாறும் பொழுது கஷ்டமான ஒரு விஷயம். அதனால் திருமணத்திலே குடும்பம் உருவாகின்றது, அன்பு உருப்பெறுகின்றது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி நமக்கு பெர்லினுக்கும் அஸ்வினுக்கும் நடுவில் மட்டும் கிடையாது, அன்பு பெற்றோரும் இந்த அன்புக்குள்ளாக இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்னும் சிலர் இந்த ரொம்ப நெருக்கமான உறவுக்குள்ளாக இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களை நாம் இப்பொழுது காணப்போகின்றோம். பெர்லினுடைய சகோதரனின் குடும்பமும் அஸ்வினுடைய சகோதரியும் மேடைக்கு வரும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். இவங்க தான் இவங்களுடைய ரொம்ப க்ளோஸான அசோசியேட்ஸ். இதுதான் இந்த முழு குடும்பம். கடவுள் இவர்களை ஆசீர்வதித்து இந்த மகிழ்ச்சியிலே என்றென்றும் நிலைத்திருக்க செய்வாராக. ஏன்னா இப்போது பிள்ளைகள் குடும்பமாய் அமைகின்றார்கள்னா அதுக்கப்புறம் என்ன? இந்த சந்தோஷம் பெற்றோருக்கு மட்டும் இல்லை, சகோதர சகோதரிகளின் குடும்பத்திற்குள்ளாகவும் ஊற்றப்படுகின்றது. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த ஒரு சந்தோஷத்தை நாம் இங்கே காண்கின்றோம். ஏன்னா ஒரு சகோதரனின் குடும்பத்திலே போய் பெண் எடுக்கக்கூடிய ஒரு நிலை, எல்லோரோடையும் அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல், இது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். இன்னைக்கு இந்த நிச்சயதார்த்தத்திலும் நடக்கக்கூடிய விஷயம் அதுதான். இன்னையிலிருந்து இவர்கள் ஒருவரை ஒருவர் குறித்து என்ன பண்ணி கொண்டிருப்பார்கள்,
ரெபேக்கால வந்து இங்க பார்த்து கொண்டிருக்கும்போது ஈசாக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவருடைய மனதுல ஒரு ஜெபம், அவருடைய வாழ்வில் ஒரு சூழல், எனக்காக என்று ஒரு பெண் வருகின்றார் என்பதற்கான ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு கடவுள் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை ஏற்று உடனேயே ரெபேக்கா கிளம்பி செல்றாங்களோ, ஆக்சுவலாக அந்த கேரக்டர் எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கு. நீ போறியா அப்படின்னு சொன்ன உடனே இப்பொழுதே போகின்றேன் என்று உடனேயே கிளம்பி செல்லுகின்ற ஒரு பெண். அதே போல பார்த்த உடனேயே கடவுள் எனக்கு தந்திருக்கின்ற மகள் இவர்தான் என்று நினைக்கக்கூடிய ஒரு கணவர். ஸோ கடவுள் வந்து இந்த குடும்பத்தை ஒருவருக்காக ஒருவர் நியமித்திருக்கும் பொழுதும் நீங்கள் ஒருவருக்காக ஒருவர் உருவாக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்பதனை நீங்கள் கண்டிப்பாக நம்ப வேண்டும். ஒருவருக்காக ஒருவர் இந்நாளிலிருந்து ஜெபிக்க வேண்டும். திருமண நாள் வரைக்கும் நீங்கள் பண்ண வேண்டிய காரியம் அதுதான். உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கடவுள் எங்களை குடும்பமாய் அமர்த்துவதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒருவரை ஒருவர் கடவுள் தாங்க வேண்டும், பலப்படுத்த வேண்டும், ஒருவருக்காக ஒருவர் வாழ கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதனை இந்நாள் முதற்கொண்டு ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதே போல திருச்சபையார், நண்பர்கள், உற்றார் உறவினர், குடும்பத்தின் பெற்றோர் எல்லாருமே இன்னையிலேருந்து நீங்கள் பார்க்க வேண்டிய காரியம், பெர்லின் வந்து அஸ்வினுக்குள்ளே இருக்கிற நல்ல காரியங்களை, சந்தோஷமான காரியங்களை பார்க்க வேண்டும். அதே போல தான் அஸ்வின் பெர்லினுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல காரியங்களை, சந்தோஷமான காரியங்களை பார்த்து கொள்ள வேண்டும். அதே போல தான் நம்ம எல்லாரும் நல்லதையும் சந்தோஷமானதை மட்டும் பார்த்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கடவுள் தருகின்ற பெரிய ஆசீர்வாதம். இந்நாளிலே இந்த நிச்சயதார்த்தத்திலே கடவுள் கூட இருந்திருக்கின்றார். கர்த்தர் தாமே முன்னின்று இந்த பிள்ளைகளை ஒருவருக்கொருவர் நியமித்திருக்கின்றார் என்ற உறுதியோடு இங்கிருந்து கடந்து செல்வோம். கர்த்தருடைய வல்லமையின் கரம் பெர்லினையும் அஸ்வினையும் தாங்க, பெற்றோரை தாங்க. கடவுளை நோக்கி ஜெபிப்போம். தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி பார்ப்போம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கின்ற அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கரம், வல்லமையின் பிரசனம் கூட இருப்பதற்காக உமக்கூடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த உம்முடைய பிள்ளைகளை தேவரீ நீர் ஒருவருக்காக ஒருவர் நியமித்திருப்பதற்காகவும், உம்முடைய பிள்ளைகளின் ஜெபங்கள் ஆண்டவரே, அவர்களுடைய மனதின் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் தேவரீ நீர் உருவாக்கி தந்து இப்பொழுதும் கூட அஸ்வினையும் பெர்லினையும் நிச்சயதார்த்தத்திலே இணைக்கும்படியாய் இந்த அன்பு பெற்றோரை தேவரீர் நீர் ஆசீர்வதித்து உருவாக்கி உம்முடைய கிருபையினாலே இந்த வைபவத்தை இந்நாளிலே நடத்தி தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளின் குடும்ப வாழ்வுக்காக இந்த பெற்றோர் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஜெபங்களையும் தேவரீ நீர் ஏற்று இந்நாள் மட்டும் வழிநடத்தி வந்திருக்கின்ற கர்த்தர், உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையினாலே நீர் நிரப்பி தருகின்ற ஆண்டவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரம் தாங்கட்டும். உம்முடைய பிள்ளைகளை வாழ்வாங்கு வாழ தேவரீ நீர் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, திருமண நாள் மட்டும் அவர்கள் காத்திருக்கும் பொழுதும் தேவரீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக உம்முடைய வல்லமையை ஊற்றி தந்து இவர்கள் இருவர் அல்ல ஒருவர் என்ற சிந்தைக்குள் வரும்படியாக ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க, திருமண நாளை நோக்கி பார்த்து உம்மை நோக்கி பார்த்து வழி நடத்தப்பட அருள் தாரும். அதே போல ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே இவர்கள் தங்களுடைய பெற்றோரை முழு மனதோடு கனப்படுத்தவும், சகோதர சகோதரிகளின் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் அமையவும் பொறுப்பேற்றுக்கொள்ளும் வல்லமையாய் வழி நடத்தும். உம்முடைய அன்பின் கரம் தாங்கட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கின்றோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமையற் பசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே, ஆமேன். கடவுள் அருளும் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நம் ஒவ்வொருவரோடும் பெர்லினோடும் அஸ்வினோடும் கடவுள் இந்த பிள்ளைகளை தொடர்ந்து திருமணத்திலே இணைக்கப் போகின்ற கிருபைகளோடும் குடும்ப வாழ்வோடும் என்றும் என்றும் சதா காலங்களும் தங்கியிருப்பதாக, ஆமேன். அன்பார்ந்தோரே, நிறைவு பாடலை ஐக்கிய குழுவினர் வந்து பாடும்படியாக பிள்ளைகளை வாழ்த்தும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம் என்ற நன்றியோடு நாம் தேவ சமூகத்திலே பாடுகிறோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி சொல்லி சொல்வோம் உயிர் உள்ளவரை
ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவாரை நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவாரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவாரை காற்றும் இல்ல மழையும் இல்ல ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே காற்றும் இல்ல மழையும் இல்ல ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர் நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவாரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவாரை நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவாரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவாரை கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்து கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்து வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர் வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர் நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவாரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவாரை நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவாரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவாரை வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர் நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவாரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவாரை நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவாரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவாரை நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவாரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவாரை. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் அன்பு மகளுடைய நிகழ்வுகளே வழிநடத்தி தந்த தேவாதி தேவன் கர்த்தரால் உண்டானது என்ற வார்த்தைக்கு எந்த மறுப்பும் எந்த கருத்து இல்லாதபடி இந்த வார்த்தையை மெய்யாய் எங்களுடைய இருவருடைய வீட்டிலும் அப்படியாய் கர்த்தர் நடத்தி தந்தார். நன்றி செலுத்துகிறேன். அதோடு இந்த நிச்சயார்த்த நிகழ்வுகளை மிகவும் குறைவான காலங்களுக்குள்ளாய் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதினாலும் அம்மா அவர்களை அணுகின போது அப்போதே சொன்னார்கள், அந்த நாட்களிலே நான் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன், நான் வந்து நடத்தி தரேன்னு சொன்னாங்க. அதன்படி குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளாக வந்து அவைகளையும் இதுவரையிலும் சிறப்பாய் நடத்தி தந்த அம்மா அவர்களுக்கும் என்னுடைய இரண்டு குடும்பத்தின் சார்பிலும் நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். அதோடு எங்களுடைய இமானுவேல் திருச்சபையின் உடன் ஊழியர் அவர்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பிலே நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்வுக்கு முழுமையாய் எங்களுடைய குடும்பத்திலே ஒருவராயிருந்து எல்லா காரியங்களும் நேர்த்தியாய் எங்களுக்கு உறுதுணையாய் செய்து தந்த அன்பு சகோதரன் ஜீவதாஸ் கன்னியாக்காவுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் எனக்குடைய மனமார்ந்த எங்களுடைய குடும்பத்தின் சார்பிலே நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறோம். மேலும் இவ்விதமாய் அழைக்கப்பட்டிருக்கிற அனைவரையும் என்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், நண்பர்கள், சைதை ஆண்கள் ஐக்கிய ஜெபக்குழுக்கள், ரயோ டீம், சிமியோன் ஊழியத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றியை கூறிக்கொள்கிறேன். இதுவரையிலும் சற்று காலதாமதம் ஆனபடியால் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். அதை சீக்கிரமாய் நாங்கள் முடித்து உங்களை அனுப்புவோம். இரண்டு வீட்டார் சார்பிலும் உங்கள் இரண்டு வீட்டிலும் வந்திருக்கிற அனைவருக்கும் இரண்டு பேருடைய
அழைக்கப்பட்டு இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இருவருடைய சார்பிலும் நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். கீழ் அறைகளிலே உங்களுக்கு உணவுகள் ஆயத்தமாய் இருக்கிறது. பிஜி உள்ளவர்களுக்கு தனியாய் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கென்று ஒதுக்கப்பட்ட இடங்களிலே நீங்கள் அமரும்படியாய் கேட்கிறேன். மற்றவர்களுக்கும் சற்று பொறுமையாயிருந்து அதி சீக்கிரமாய் உங்களை அனுப்பி வைப்போம். இதுவரையிலும் இருந்து இந்த விழாவை அன்பு பிள்ளைகளுடைய வாழ்விலே நீங்கள் ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதம் பிள்ளைகளுடைய வாழ்விலே நீடித்து அவருடைய வருக பரியந்தமும் நிலைத்திருக்க உங்களுடைய ஜெபங்களிலே அன்பு பிள்ளைகளையும் எங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கும்படி முன்பாய் கேட்டு இந்த தேங்க்ஸ் நிகழ்வை நான் முடித்துக் கொள்கிறேன். என் மீது அன்பு கொள்ள என்னோடு சேர்ந்து செல்ல என்று சொல்லும் போதும் உலகில் எதுவும் அழகில்லை என்றே ஓங்கி அறைந்தாளே குயில் கூச்சு நெடுவாசத்தால் ஒரு பாடல் அறிந்தாளே இந்த பூமி சொர்க்கம் காட்டில் உலகம் ஒரு காற்றாகிறோம் தினத்துதனினா இந்த தினத்துதனினா தினத்துதனினா மூக்களே சற்று ஓய்வெடுங்கள். அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். அழகியே காய்கிறது, நேரம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லையே. இனி கண் தூங்கலாம், கைகள் தூங்காதீங்க. ஒரு தாலிக்கு முன்னால தலாட்டு வைக்காதீங்க. கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன், காதல் முகம் கண்டு கொண்டேன். மேகம் தோடும் தூரத்திலே வெண்ணிலவை கண்டு கொண்டேன். பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி கால்களை கொண்டுதான் ருசி அறிவோம். காதல் கொஞ்சம் மனித பூச்சி கண்களை கொண்டுதான் ருசி அறிவோம். ஓடாதே தித்திக்காரி, ஓடாதே பொட்டுக்காரி, ஓடாதே ஓடாதே தித்திக்காரி, ஓடாதே. நானும் தேடி நின்றேன், ஆடி நீ அடைந்தாய். மேலும் மேலும் ஒரு
Oh, angel sent